ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்ரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பேட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்ட் 1 வீடியோ சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸோட கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்ட் 1 வீடியோனே காப்பி பண்றது எப்படி, பேஸ்ட் பண்றது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கட். கட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டு. அண்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த பேராகிராஃபோ இல்ல அந்த சென்டென்ஸோ உங்களுக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணணும்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிடும், அதாவது ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம கட் யூஸ் பண்றோம். இது ஒரே ஒரு வேர்டா இருந்தா கூட நீங்க கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், இந்த பிரியான்ற நேம் வந்து எனக்கு ஒரு 5 டைம்ஸ் இருந்தா மட்டும் போதும். ஆனா இங்க நிறைய டைம்ஸ் இருக்கு. அப்ப இந்த பிரியான்ற நேம் எனக்கு வேண்டாம், அப்ப ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அங்க கர்சர் வச்சிருங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னே எனக்கு ப்ளூ கலர்ல தெரியுதா? ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு கட் ஆயிடுச்சு. இதுக்காக தான் நம்ம கட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டு. அண்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தெரியாம கட் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரே ஒரு வேர்டை வந்து நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அகைன் அதை டைப் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாவே நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, தெரியாம நீங்க கட் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் அதை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் பிளஸ் இசட், அதாவது அண்டு யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, பிரியான்ற நேமை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அகைன் எனக்கு மறுபடியும் அதை வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இசட்னு கொடுக்குறேன். இப்ப நான் கட் பண்ணது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து அண்டு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் பண்றது பத்தி பார்த்திருக்கோம், அண்டு பண்றதை பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.